நாம் ஏசியோ ஃப்ரிட்ஜோ இதெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பவர் சேவிங் கைடு அப்படின்னு இருக்குது. ஒரு 2 ஸ்டாரு இல்லை 3 ஸ்டார் இல்லைனா 5 ஸ்டாரு போட்டு இருக்கும். அதில் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுப்பாங்க. 5 ஸ்டார் வாங்கினா நமக்கு வந்து பவர் பியூராக வந்து மிச்சமாகும், நிறைய கரண்ட் பில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டார் வாங்கினா நமக்கு பணம் மிச்சமாகும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் எது தான் உண்மை? ஆக்சுவலாக எல்லாமே வந்து எவ்வளவு நேரம் அந்த பொருள் வந்து ஓடுது அப்படிங்கிற பொறுத்து தான் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃபீஸு வீடு ரெண்டையும் எடுத்துக்கோங்களேன். ஆஃபீஸில் ஒரு 5 ஸ்டார் ஏசி வந்து வாங்கி வச்சிட்டோம், அதே வீட்டில் வந்து 5 ஸ்டார் ஏசி வாங்கி வச்சிட்டோம். இப்போ 2 ஸ்டார் 3 ஸ்டார் ஏசியோட அந்த 5 ஸ்டார் ஏசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா வந்து கூட அமௌண்ட்டு. அப்போ இதில் பவர் எப்படி மிச்சமாகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸில் வந்து மினிமம் காலையில் 9 மணிக்கு ஏசி போட்டாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 9 மணி வரைக்கும் ஓடும், ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கிட்ட ஓடுறதுனால அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா வந்து ஏசி வந்து மிச்சமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது இப்போ இங்கே வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஆஃபீஸ் முடிஞ்சு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். அப்போ வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம ஏசியை போட்டோம்னா ஒரு 11 மணி வரைக்கும் ஓடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சில்லுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவோம். அப்போ அங்கே 12 மணி நேரம் ஓடுது, இங்கே ஒரு 3-4 மணி நேரம் தான் ஓடுது. அங்கே வந்து 12 மணி நேரம் ஓடுறதுனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு பவர் சேவிங் அப்படிங்கிறது 100 ரூபாய்க்கு நடக்கும். இங்கே வெறும் 3 மணி நேரம் தான் ஓடுறதுனால இங்கே பவர் சேவிங் எவ்வளோ திரும்ப நடக்கும்? வெறும் 10 ரூபா தான் வரும். அதிகமான நேரம் ஓடுது இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் 5 ஸ்டார் ஏசியை வாங்கி போட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த 2 ஸ்டார் 3 ஸ்டாரை விட எவ்வளோ கொடுத்துருப்போம்? ஒரு 10,000 ரூபா கொடுத்துருப்போம். அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5-6 மாதத்துலேயே உங்களுக்கு வந்துடும். ஆனால் கம்மியான ஒரு நேரத்தில் ஓடக்கூடிய இடத்துல ஒரு 5 ஸ்டார் ஏசி நீங்கள் வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா தான் சேவ் ஆகுதுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்கிக்கிங்களே 10,000 ரூபா 5 ஸ்டாருக்காக வேண்டி, அந்த 10,000 ரூபாய் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறது உங்களுக்கு 2-3 வருஷம் ஆகும். இந்த ஸ்டார்னா என்னன்னா அதிகமான நேரம் ஓடிச்சுன்னா அதிகமான பவர் சேவிங் இருக்கும், கம்மியான நேரம் ஓடிச்சுன்னா கம்மியான பவர் சேவிங் இருக்கும். அதிகமான ஓடுற இடத்துக்கு 5 ஸ்டார் ஏசி வாங்குங்க, கம்மியான ஓடுற இடத்துக்கு 3 ஸ்டார் 2 ஸ்டார் ஏசியும் வாங்குங்க.